வெல்கம் டு குருதேவ் அகாடமி. नमस्ते. प्रवीण उत्तरार्धल रश्मिरति कृष्ण. प्रस्तावना. महाभारत में श्री कृष्ण का अलग और विस्तृत स्थान है. மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அழகு தனியாக அண்ட் விரிவான இடம் இருக்கு. उनको भगवान विष्णु का अवतार माना जाता है. ஸ்ரீ கிருஷ்ணரை, அதாவது உன்கோ அப்படின்னா கிருஷ்ணரை, பகவான் விஷ்ணு கா அவதார், பகவான் விஷ்ணுவுடைய அவதாரம்னு கருதப்படுகிறது. दुष्टों को मारकर अपने भक्तों की रक्षा के लिए ही भगवान ने यह अवतार लिया. दुष्टों को, दुष्टர்களை, கெட்டவர்களை, மார்க்கர் அழித்து, अपने भक्तों की, தன்னுடைய பக்தர்களை, ரக்ஷா கேலியே பாதுகாப்பதற்காக, ஹி அதற்காகவே, பகவான் நே யஹ் அவதார் லியா, பகவான் இந்த அவதாரத்தை எடுத்தாரு. अन्याय को नष्ट करने, न्याय की स्थापना करना उनके अवतार का उद्देश्य था. अन्याय को नष्ट करके, அநியாயத்தை அழித்து, நியாய்க்கு ஸ்தாபனா கர்னா, நியாயத்தை நிறுவுறது தான், உன்கே அவதார் கா உத்தேசியத்தா, அவருடைய அவதாரத்தின் எய்ம், நோக்கம். இசி ரூப் में ரஸ்மிரதி காவிய में उनका चित्रण हुआ है. இந்த வடிவத்தை மனசுல வச்சுதான், அதாவது அவருடைய எப்படிப்பட்ட கேரக்டர், கெட்டதை அழிச்சு நல்லதை நிலைநாட்டணும் அப்படின்ற அவருடைய நோக்கத்துல, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ரஸ்மிரதியில அவரை பத்தி சொல்ல போறாங்க. உன்கா சரித்திர, அவருடைய சித்திரன், அவரை பத்தி விளக்கம் ஹுவாகை கொடுக்கப்பட்டிருக்கு. சாந்தி தூத். ஸ்ரீ கிருஷ்ண ஜான்தே ஹை கி யுத்த ஹானிகாரக் ஹை. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நல்லா தெரியும் யுத்தம் அப்படிங்கிறது தீங்கு விளைவிப்பது. ஹானிகாரக் அப்படின்னா தீங்கு விளைவிக்கிற ஒரு விஷயம். யுத்தக்கே காரன் கை பச்சே, இங்கே சே கீழே இருக்கு, ஸோ இதை இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. கை பச்சே அனாது ஹோங்கே, யுத்தத்தால் பல குழந்தைகள் அனாதை ஆவாங்க. கை ஸ்திரியாங் விதவாயேங் ஹோங்கி, நிறைய பெண்கள் விதவைகள் ஆவாங்க. கை புஜுர்க் அசஹாய் ஹோ ஜாயேங்கே, நிறைய வயதானவர்கள், பெரியவர்கள், புஜுர்க் அப்படின்னா வயதானவங்க, அசஹாய் உதவியற்றவர்களாக ஆவார்கள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாமல் போயிடுவாங்க. இஸ்லியே வே சாந்திக்கு ஸ்தாபனா கர்னா சாத்தே ஹை, இதனால் அவர் அமைதியை நிலைநிறுத்தணும்னு விரும்புகிறாரு. இசி உத்தேசிய சேவே கௌரவ் சபாமிங் ஜாத்தே ஹை, இந்த நோக்கத்துக்காக தான் அவர் கௌரவர்களுடைய சபைக்கு, அதாவது துரியோதனனுடைய சபைக்கு போறாரு. வே துரியோதன் சே கௌத்தே ஹை கி तुम न्यायी हो तो पांडवों को आधा राज्य दो, नहीं तो 5 गांव ही दे दो. वे दुर्योधन से कहते हैं, அவர் துரியோதனன் கிட்ட சொல்றாரு, தும் ஞாயி ஹோத்தோ, நீ நியாயமானவனாக இருந்தால், பாண்டவோங்கோ பாண்டவர்களுக்கு, ஆதா ராஜ்யதோ பாதி ராஜ்யத்தை கொடு, நஹிங் தோ இல்லாட்டி 5 गांव ही दे दो, 5 கிராமங்களையாவது கொடு அப்படின்னு கேட்குறாரு. மூர்கு துரியோதன் உன்கா கஹ்னா நஹிங் மான்தா, ஆனா முட்டாளான துரியோதனன் உன்கா கஹ்னா, அவருடைய பேச்சை நஹிங் மான்தா, கேட்க மறுக்கிறான். விஸ்வரூப். விஸ்வரூப்னா அவருடைய விஷ்ணுவுடைய அந்த முழு வடிவத்தை காட்டுறது தான் விஸ்வரூபம். துரியோதன் ஸ்ரீ கிருஷ்ணக்கோ கைது கர்னா சாத்தாகை, துரியோதனன் இந்த மாதிரி அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்த ஸ்ரீ கிருஷ்ணரை கைது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். தப் ஸ்ரீ கிருஷ்ண அப்னா விஸ்வரூப் திகாத்தே ஹை, அப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய உண்மையான அந்த பெரிய விஸ்வரூபத்தை காட்டுகிறார். फिर कहते हैं कि अब तुम मुझे जंजीर से बांध सको तो बांधो. இப்ப फिर कहते हैं, அந்த மாதிரி தன்னுடைய விஸ்வ ரூபத்தை எடுத்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, அப் தும், இப்போ நீ, முஜே என்ன, ஜஞ்சீர் சே சங்கிலியால், பாந்து சக்கோத்தோ கட்ட முடிஞ்சா, பாந்தோ கட்டு அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு. பெரிய உருவத்தை எடுத்து இப்ப என்ன கட்ட முடிஞ்சா சங்கிலியால கட்டிக்கோ அப்படின்றாரு. श्री कृष्ण का वह रूप देखकर कोई डर के कारण
चुप रह जाते हैं तो कोई बेहोश हो जाता है. ஸ்ரீ கிருஷ்ணருடைய வஹ் ரூப் தேக்கர், அந்த உருவத்தை பார்த்து, கோயி நிறைய பேர், டர்கே காரன் பயத்தின் காரணமாக, சுப் ரஹ் ஜாத்தா ஹை சும்மா இருந்துடுறாங்க, தோ கோயி பேஹோஷ் ஹோ ஜாத்தா ஹை சிலர் மயங்கியே விழுந்துட்டாங்க, அவ்வளோ பெரிய உருவத்தை பார்த்து மயங்கி விழுந்துட்டாங்க. இஸ் சந்தர்ப் में भगवत गीता में जो बताया गया है उसी को कवि ने दुहराया है. इस संदर्भ में இந்த சிச்சுவேஷன்ல தான் பகவத்கீதையில் ஜோ பத்தாயா கயா கை என்ன சொல்லப்பட்டிருக்கோ உசி கோ கவினே துஹ்ராயா கை அதையே கவிஞர் மீண்டும் கூறுகிறார். துஹ்ராயா அப்படின்னா மறுபடியும் சொல்றது, மீண்டும் கூறுகிறார். चालाक श्री कृष्ण गौरव सभा से बाहर आते हैं. ஸ்ரீ கிருஷ்ணர் கௌரவர்களுடைய அந்த சபையிலிருந்து வெளியில வர்றாரு. கர்ண சாம்னே ஆத்தா ஹை கர்ணன் எதிரில் வர்றாரு, ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எதிரில் வர்றாரு. கிருஷ்ண கர்ண கோ அப்னே சாத் லே ஜாத்தே ஹை கிருஷ்ணர் கர்ணனை தன்னோட கூப்பிட்டுட்டு போறாரு. உஸ்ஸே கஹ்தே ஹை கி தும் பாண்டவோं के भाई हो அவர்கிட்ட கர்ணன் கிட்ட சொல்றாரு, தும் பாண்டவோं के भाई हो நீ பாண்டவர்களுடைய சகோதரன். तुम्हारे बल के कारण ही துரியோதன் யுத்தக்கோ புலாவா தேத்தாகை உன்னுடைய வலிமை காரணமாக தான் துரியோதன் யுத்தத்துக்கு கூப்பிடுறான். ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ கர்ணன் இருக்க தைரியத்துல தான் அவர் யுத்தத்துக்கு கூப்பிடுறான். தும் பாண்டவோं के पक्ष में आओगे तो மகாபாரத் யுத்த ருக் ஜாயேகா நீ பாண்டவர்களுடைய பக்கம் வந்துட்டேனா, ஆவோகேத்தோ வந்து விட்டால், மகாபாரத் யுத்த மகாபாரதத்தினுடைய இந்த யுத்தம் ருக் ஜாயேகா ஸ்டாப் ஆயிடும். சப் வீர் சஹி சலாமத் ரஹேங்கே எல்லா வீரர்களும் நலமாக, சலாமத்னா சஹியா, சஹி சலாமத்னா நன்றாக நலமாக, ரஹேங்கே இருப்பாங்க. மகர் கர்ண கிருதஜ்ஞா கேலியே மர்மிட்னா சாத்தா ஹை ஆனா கர்ணன் கிருதஜ்ஞா அப்படின்னா நன்றிக்காக, நன்றி உணர்வுக்காக சாக கூட விரும்புறான். பக்த் பராதீன் பக்தர்களுடைய அந்த அன்புக்கு அடங்கி போறவர். भगवान श्री कृष्ण अपने भक्तों की भक्ति से प्रसन्न होकर अपना बड़प्पन भूल जाते हैं. भगवान श्री கிருஷ்ணர் अपने भक्तों की தன்னுடைய பக்தர்களுடைய பக்தி சே பக்தியால் பிரசன்ன ஹோக்கர் மகிழ்ந்து, அப்னா படப்பன் தன்னுடைய பெருமைகளை மேன்மைகளை எல்லாத்தையும் பூல் ஜாத்தே ஹை மறந்துடுறாரு. பக்தோं की சேவா கர்னே தயார் ஹோ ஜாத்தே ஹை பக்தர்களுக்கு தானே சேவை செய்யறதுக்கு ரெடி ஆயிடுறாரு. மகாபாரத் யுத்த ஆரம்ப ஹோதா ஹை மகாபாரத யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. தப் பக்த் வத்சல் ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன் கா சாரதி பன்கர் உஸ்கா ரத் சலாத்தே ஹை அப்போ பக்த வத்சலன் அப்படின்னா பக்தர்களுக்கு குழந்தை அன்பை கொடுக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய தேரோட்டியாக ஆகி உஸ்கா ரத் சலாத்தே ஹை அவனுடைய ரதத்தை ஓட்டுறாரு. अपने पुत्र अभिमन्यु की मृत्यु से दुखी होकर अर्जुन प्रतिज्ञा करता है कि कल सूर्यास्त के पहले मैं जयद्रथ का वध करूंगा. अपने पुत्र தன்னுடைய மகன் அபிமன்யு கி மிருத்யு சே அபிமன்யுனுடைய மரணத்தால் துக்கி ஹோக்கர் துன்பமடைந்து அர்ஜுன் பிரதிஜ்ஞா கர்த்தாகை அர்ஜுன் ஒரு ப்ராமிஸ் சபதம் பண்றான். கி கல் சூர்யாஸ்துக்கே பகலே நாளைக்கு சூரியன் செட் ஆகிறதுக்குள்ள மறைகிறதுக்குள்ள ஜெயத்ரதுக்கா வத்து கருங்கா ஜெயத்ரதனை நான் கொன்னுடுவேன். வத் அப்படின்னா கொல்றது, கருங்கா செய்துடுவேன் அப்படின்னு சபதம் பண்றான். ஐசா ந கர் சகோத்தோ அப்படி என்னால் செய்ய முடியாம போயிடுச்சுன்னா ஸ்வயம் அக்னி மிங் கூதுக்கர் மர்ஜாவுங்கா நானே நெருப்புல குதிச்சு செத்துடுவேன் அப்படின்னு பிள்ளை மேல இருக்க அன்புல சொல்றாரு. அகலே தின் ஜெயத்ரத் சாம்னே நஹிங் ஆத்தா तो பகவான் நக்கலி சூர்யாஸ்த் திகாத்தே ஹை அகலே தின் அடுத்த நாள் ஜெயத்ரத் சாம்னே நஹிங் ஆத்தா போருக்கு முன்னாடி வரவே இல்லை.
तो भगवान नकली सूर्यास्त दिखाते हैं. பொய்யா ஒரு சன்செட்டை காட்டுறாரு, அதாவது சூரியன் மறையிற மாதிரி பண்ணிடுறாரு. ये सब பக்த் के लिए करते हैं. இது எல்லாத்தையுமே தன்னுடைய பக்தனுக்காக பண்றாரு. அதாவது பக்தனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. அதனால பொய்யா ஒரு சூரிய அஸ்தமனத்தை உண்டாக்கி ஜெயத்ரவத வெளியில வர வச்சு கொள்ள அவனுக்கு ஹெல்ப் பண்றாரு. தூர்தர்ஷி, தூர்தர்ஷினா தொலைநோக்கு பார்வையுடையவங்களை தான் தூர்தர்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க. इंद्र कर्ण से कवच लेकर उसके बदले कर्ण को एक गणी नामक शस्त्र दिया था. இந்திரன் கர்ணன் கிட்ட இருந்து கவசத்தை வாங்கிக்கிட்டு உஸ்கே பதிலே அதற்கு பதிலாக கர்ணனுக்கு ஏக் கணி அப்படின்ற ஒரு அஸ்திரத்தை கொடுக்குறான். அதாவது ஒரு அம்பு மாதிரி இருக்கும். அதை விட்டால் அது என்ன செயலை செய்யணுமோ அதை கரெக்டாக அதனுடைய பலனை கொடுக்காம போகாது. அதுதான் ஏக் கணிங்கிற அஸ்திரம். ஸோ அதை கொடுக்குறாரு. அச்சூக் பாண்டா, அந்த அஸ்திரம் பலனளிக்காமல் போகாது. அந்த அஸ்திரத்தை யாராவது உயிரை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா அதை கரெக்டா செஞ்சுட்டு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு அம்பு தான் அது. ஸ்ரீ கிருஷ்ண अनुमान करते हैं कि कर्ण उसी का प्रयोग करके अर्जुन को मारना चाहेगा. ஸ்ரீ கிருஷ்ணர் அதை கெஸ் பண்றாரு. அனுமான் கர்த்தே ஹைனா கரெக்டா கெஸ் பண்றாரு. कि कर्ण उसी का प्रयोग करके कर्णन அதை யூஸ் பண்ணி அர்ஜுனுக்கு மார்னா சாஹேகா, அர்ஜுனனை கொல்ல விரும்புவான் அப்படின்னு கெஸ் பண்றாரு. इसलिए वे घटोत्कच को युद्ध में भेजते हैं. இதனால அவர் घटोत्कच யுத்தத்துக்கு அனுப்புறாரு. घटोत्कच से बचने के लिए दुर्योधन कर्ण से कहता है कि एक गणी से उसे मार गिरावो. घटोत्कचன்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக, பச்னேக்கிலேயே தப்பிக்கிறதுக்காக துரியோதன் கர்ணசே கௌத்தாக கர்ணன் கிட்ட சொல்றான். ஏக் கணி சே உசே மார்டாலோ, அந்த ஏக் கணி அப்படின்ற அஸ்திரத்தால அவனை கொன்னுடு அப்படின்னு துரியோதனன் சொல்றான். விவஸ் ஹோக்கர் கர்ணபி ஐசாஹி கர்த்தாகை, வேற வழியின்றி, விவஸ் ஹோக்கர்னா வேறு வழி இல்லாமல் கர்ணனும் அப்படியே செய்கிறான். ஐசாஹினா அவ்வாறே செய்கிறான். காண்டேசே காண்டா நிக்கால்னா, முள்ளால முள்ள எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது. கர்ண और அர்ஜுன் ஆம்னே சாம்னே ஹோத்தே ஹை, கர்ணனும் அர்ஜுனனும் எதிரில் நிற்கிறாங்க. தோனும் புரி தரக் லடுத்தே ஹை, ரெண்டு பேரும் ரொம்ப மோசமா சண்டையிடுறாங்க. கர்ணக்கே தீர் சே அர்ஜுன் மூர்ஜித் ஹோத்தாகை, கர்ணனுடைய அம்பால அர்ஜுனன் மயக்கமாகறான், அன்கான்சியஸ் ஆயிடுறான். फिर जाग कर लड़ता है, மறுபடியும் கண் விழிச்சு மயக்கம் தெளிஞ்சு சண்டை போடுறான். इस संदर्भ में कर्ण के रथ का पहिया धरती में दंग जाता है. இந்த சூழ்நிலையில கர்ணனுடைய ரதத்தினுடைய அந்த சக்கரம், பஹியா அப்படின்னா சக்கரம், தர்த்தி மீன் பூமியில ஃபங்ஸ் ஜாத்தாகை சிக்கிக்குது. கர்ண பஹியா நிக்கால்தாகை, அப்ப கர்ணன் கீழே இறங்கி அந்த சக்கரத்தை அந்த புதஞ்சிருக்கிறதுல இருந்து வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. इस समय कृष्ण अर्जुन से कर्ण पर तीर मारने को कहते हैं. இந்த சமயத்துல கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட கர்ணன் மேல அம்பு விட சொல்றாரு. அர்ஜுன் சோச்தாகை கி யஹ் அதர்ம் ஹோகா, அப்ப அர்ஜுன் சிந்திக்கிறான், இது தர்மம் ஆகாதே, இது நேர்மையற்றதாச்சே அப்படின்னு யோசிக்கிறான். மகர் கிருஷ்ண உசே பாத்திய கர்த்தே ஹை, ஆனா ஸ்ரீ கிருஷ்ணர் அவனை பாத்தியனா தடுக்கிறாரு. சாரி, இந்த இடத்துல பாத்திய அப்படின்னா வற்புறுத்துறாரு. தடுக்கிறதுன்னு ஒரு மீனிங் இருக்கு, வற்புறுத்தல் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. மகர் கிருஷ்ண உசே பாத்திய கர்த்தேங்க, அவரை வற்புறுத்துறாரு. தோ வஹ் தீர் மார்த்தாகை, அப்ப அவர் வேற வழி இல்லாம அம்ப விடுறாரு. கர்ண மர்ஜாத்தாகை, கர்ணன் செத்துறாரு. அதர்ம் கோ ஜீத்னே கே லியே அதர்ம் கர்ணா, அதர்மத்தை ஜெயிக்கிறதுக்கு நாம சில நேரம் நேர்மையற்ற வழியில போக வேண்டி இருக்குது. ஹீ படுத்தாகை, அதாவது சில நேரம் அதர்மத்தை அதர்மத்தால தான் செய்ய வேண்டி இருக்குது. முள்ளால் எடுக்கிற மாதிரி அதர்மம் செய்யறவங்கள அதர்மம் பண்ணி தான் கொள்ள வேண்டி இருக்குது. கிளானி, கிளானினா வருத்தம். கர்ணக்கோ மார்னேசே கிருஷ்ண பிரசன்ன நஹிங்கை, கர்ணனை கொல்றதுனால கிருஷ்ணர் சந்தோஷப்படல. வே சச்முச் துக்கி ஹை, அவர் உண்மையிலேயே வருத்தப்படுறாரு. வே கர்ணக்கா குன்கான் கர்த்தே ஹுயே
युधिष्ठिर से कहते हैं कि वह महान दानी था. वे கர்ண का गुणगान करते हुए அவர் கர்ணனுடைய புகழ கூறும் விதமாக யுதிஷ்டர்கிட்ட சொல்றாரு. வஹ் மகான் தானி தா, அவன் ஒரு சிறந்த கொடையாளி. உஸ்னே சப்கா கல்யாண் கியா, அவன் எல்லாருக்கும் நன்மையே செய்தான். இசி வாஸ்தே வஹ் மர்மிட்டாகை, இதனாலேயே தான் அவன் செத்தானும். எல்லாருக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னு நினைச்சதுனால தான் அவன் சாகுறான். ஏன்னா துரியோதனனுக்கும் நன்மை செய்யணும்னு நினைச்சுதான் கடைசியில் இந்த யுத்தத்துல சாகுறான். உபசங்கார், முடிவுரை. ஸ்ரீ கிருஷ்ண ने धर्म की स्थापना के लिए अवतार लिया. ஸ்ரீ கிருஷ்ணர் தர்மத்தை நிறுவுறதுக்காக அவதாரம் எடுத்தாரு. உன்ஹோனே யஹ் காம் டீக் டீக் கியா, அவர் அந்த வேலையை சரியா செய்தாரு. தின்கர் ने उनका धर्म स्थापक के रूप में चित्र किया है. ஸோ தினகர் இந்த இடத்துல நம்மளுடைய பொயட்டு உன்கோ ஸ்ரீ கிருஷ்ணரை தர்மஸ்தாபக் கே ரூப்மிங், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய அந்த வடிவத்திலேயே இங்கே விவரித்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு சில இடத்துல இவர் அதர்மியா தெரியல நம்ம கண்களுக்கு. ஸோ அப்போ என்ன சொல்ல வராரு, அதர்மத்தை அதர்மத்தால தான் நீக்க முடியும். ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதில் அவருக்கு சந்தோஷம் இல்லை. தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவே கிருஷ்ணர் சில இடங்கள்ல அப்படி பண்ண வேண்டியிருக்கு. जाको राकै साइया मारी न सकै कोई, बाल न बांका करी सकै जो जग वैरी होई. धन्यवाद.